அதனை இறக்கி வைக்க முடியாது சோமையா. தெருவுக்கு தெரு போனா ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுட்டு போனா ஒரு ½ hour வேலை தான். பணம் ஏதாவது வேணா கேளு, நானே தரேன். வேண்டாம் பிரகாஷ், தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம காதலோட அடையாளம் தான் என் வயித்துல உயிரா வளருது. அத கலைக்க வேண்டாம் பிரகாஷ். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அது போதும். ப்ளீஸ் பிரகாஷ், உன் கால வேணால விழாத பிரகாஷ். தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கை கொடு. உனக்கா ஒரு விஷயம் சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு பெரிய நாயகின்னு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள்ல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால உன் வயித்தை கழுவிட்டு உன் வழியை பார்த்துட்டு போ. என்ன பிரகாஷ், என் உடம்பையும் மனசையும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எங்கடா போக முடியும்? சொல்லுடா. நீ என்ன சரியான பட்டிக்காடா இருக்க? இப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கூட 1 ஹவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. நீ என்னடா இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ற? உலகம் இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, நம்மளும் அது கூட சேர்ந்து மிங்கிள் ஆக வேணாமா? ஏன் கிட்ட கொடுத்த உடம்பையும் மனசையும் இன்னொருத்தட்ட கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் மா. வேண்டாம் பிரகாஷ், தயவு செஞ்சு என்ன ஏமாத்திடாதீங்க பிரகாஷ். ப்ளீஸ் பிரகாஷ். நீ இங்கே அழுதுட்டு எனக்கு தலைக்கு மேல வேலை கிளம்புறேன். பிரகாஷ், இப்ப கடைசியா முடிவா என்ன சொல்ற? நான் அப்ப சொல்றேன், இப்போ சொல்றேன். எனக்கு வேலை இருக்குது, கிளம்புறேன். என்ன ஏமாத்திட்டல, என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்துறல. சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டே, நான் சும்மா போயிடுவேன். என் சாபம் ஒண்ணு சும்மா விடாதடா. உன் சாபெல்லாம் விட்டு முடிச்சிட்டியா? நீ என்ன சரியான லூசா? இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க என்ன போய் சாபம் விட்டுருக்காங்க. நான் கெட்டா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன், இன்னும் நல்லா தான் இருப்பேன். வேணாம் பிரகாஷ். கல்யாணத்துக்கு முன்னாடியே வயிற்று தள்ளுவாங்களா? கேட்டா பத்தினி சாபம் பலிக்குவாங்க. கிளம்பு. ப்ளீஸ் பிரகாஷ், போகாதீங்க பிரகாஷ். தெரிஞ்சுக்கிட்டே பிரகாஷ பத்தி. இனி அவன் உனக்கு வேணவே வேணாமா? இந்த நிமிஷமே அவனை மறந்துரு. என்ன மன்னிச்சிடுங்க. நீ பிரகாஷ் கெட்டவர்னு எனக்கு தோணல. பெரியாகி பார்த்தா என்னாலே அதை நம்ப முடியல. ஆனா பிரகாஷ் போன அப்புறம் அந்த ரம்யா கிட்ட பேசின. ஆமா, அவ சொன்ன எல்லா விஷயமும் உண்மைமா. பாவம் வெளியூர்காரி, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பாக்குறா. அவளை விரட்டி விரட்டி காதலிச்சு நாசம் பண்ணிருக்கான் அந்த பிரகாஷ்.
இனிமே அவன் உனக்கு வேண்டாமா? என்ன பெரிய நாயகி, ஒண்ணுமே பேசாம மௌனமா நிக்கிற? நான் சொல்றத நம்புறேன்னு சொன்னல, என் முடிவை ஏத்துக்கிறேன்னு சொன்னல. பிரகாஷும் கணவனா வரக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இதுல உனக்கு சம்மதம் தானே? இல்ல நீ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் நீங்க சொல்றது நம்புறதா இல்ல பிரகாஷ நம்புறதான்னு எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இன்னும் என்னமா பிரகாஷ் பிரகாஷ்னு சொல்லிட்டு இருக்க? அவன் ஒரு அயோக்கியன். கண்ணுல படுற பொண்ணுங்களெல்லாம் சீரழிக்கிறவன். அவனால உன் வாழ்க்கை நாசமாகணுமா? அவர் கேட்டவர் எனக்கு தோணல. நீ என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதோ அவர் கொடுத்த இந்த பரிசு பாருங்க. நீ இந்த புறால ஒண்ணு இறந்துட்டாலும் இன்னொன்னு கூழாங்கல்ல முழுங்கி தலை கீழே பறந்து தரையில மோதி செத்துடுமா? இந்த மாதிரி ஒரு காதல அவர் என் மேல வச்சிருக்காரு. நீ இது சொல்லி இந்த பரிசை என்கிட்ட கொடுத்தவர நான் எப்படி நீ தப்பா நினைக்க முடியும்? பெரிய நாயகி, ஏமாத்துறவன் எதையாவது சொல்லி ஏமாத்ததான் பாப்பான். அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாறக்கூடாதுமா. அவர் முகத்தை பார்த்தா அவர் என்ன ஏமாத்துவாருன்னு தோணல. நீ ஐயோ, அவ மேல நீ கண்மூடித்தனமான காதல்ல இருக்க. இது பாருமா, நாம ஒருத்தர் மேல தீவிரமான அன்பை வச்சுட்டா அவங்க பண்ற தப்பு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். அதுல இருந்து வெளியே வந்தாதான் அவங்க தப்பானவங்கன்னு புரிய வைக்க முடியும். நான் நேர்ல பார்த்து தீர விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். அந்த பிரகாஷ் நல்லவன் இல்லம்மா. அநியாயமா உன் வாழ்க்கை அவனால வீணாக கூடாது. நான் அப்படி ஆக விட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இன்னும் என் மனசுல அவர் தப்பானவர்னு என்னால நினைக்க முடியல. நீ ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி பெரிய நாயகி, நீ குழப்பத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ராத்திரி முழுக்க நல்லா யோசிச்சு காலையில ஒரு நல்ல முடிவா வந்து சொல்லு, சரியா? இது பாருமா, உனக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. இது நான் எடுத்திருக்க முடிவு. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல முடிவா எடு. அக்கா, அக்கா, என்னக்கா இங்க இருக்கியா? என்ன பிரகாஷ் மாமா கொடுத்த gift வச்சுட்டு டூயட் பாடிட்டு இருக்க போல. என்னாச்சு?
என்னாச்சுக்கா? எதுக்குக்கா அழுவுற? அண்ணி அண்ணி பிரகாஷ் மாமாவை பத்தி பிரகாஷ் மாமாவை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ, அழாம சொல்லுக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுகந்தி. ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கும் குழப்பமா இருக்குக்கா. பிரகாஷ் மாமா எப்பவே நம்ம குடும்பத்தை அவர் குடும்பமா பாக்குறாரு. அவ்வளவு நல்லவரான அவரை எப்படி சந்தேகப்படுறதுன்னே தெரியலக்கா. அதாண்டி எனக்கும் தெரியல. ஆனா ஆனா அதே நேரம் அண்ணியும் நல்லவங்கக்கா. யார் மேலயும் வீண் பழி சுமத்த மாட்டாங்க. அதான் எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. நான் இப்ப என்ன பண்றது சுகந்தி? அக்கா, இது உன் வாழ்க்கை, நீதான் முடிவெடுக்கணும். அண்ணி சொன்ன மாதிரி குழப்பத்துல எந்த முடிவும் எடுக்காம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கா. இதாங்க என்னால சொல்ல முடியும். பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? உங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னா நாமளும் அங்க போய் கஷ்டப்படணுமா? அதெல்லாம் முடியாதுங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன கௌரி பேசுற? அவரு என் அப்பா, என்ன பெத்தவரு. அவரு ஹோட்டல்ல சர்வர் வேலை செய்யறத என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு ஒரு செகண்ட் என் உயிரை போயிருச்சு. இந்த வயசுக்கு மேல ஒரு கஷ்டப்படணுமா? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். நாம அப்பா வீட்டுக்கு போயிருவோம். நான் உழைச்சு அப்பாவை காப்பாத்துறேன். அதுக்கு நீ சம்மதிச்சு ஆகணும். நான் என்னங்க சம்மதிக்கிறது? உங்க அப்பா தான் இனிமே நீங்க இருக்க வேண்டாம், தனி கொடுத்தனம் போய் இருன்னு சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் எதுக்கு நாம அங்க போய் இருக்கணும்னு சொல்றீங்க? அவர் சொல்லிட்டா அப்படியே விட்டுற முடியுமா? அப்பாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? நான் தான். ஃபைனான்ஸ் கம்பெனி பிரச்சனைல 3 லட்சம் ரூபாய் தூக்கி எனக்கு கொடுத்தனாலதான் அப்பா எனக்கு நடு தெருவில் நிக்கிற நிலைமையில இருக்காரு. அது அவரோட தலையெழுத்து. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? தலையெழுத்தா? நல்லா இருக்குடி கதை. உன் தலையெழுத்த மாத்தி எழுதுனதே எங்க அப்பா தாண்டி. அன்னைக்கு மட்டும் அவர் பண உதவி பண்ணாம இருந்திருந்தா இப்ப புருஷனா நான் முன்னால் நின்று இருக்க மாட்டேன். ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். புரியுதா? நடக்காதத பத்தியே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னா ஏதோ 5-10 கொடுத்து உதவி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கேயே போய் இருக்கணும், உழைச்சு அவர்கிட்ட பட்ட கடனை எல்லாம் அடைக்கணும்னா என்ன அர்த்தம்? ஏங்க, நமக்கு புள்ள குட்டியே இல்லையா? அங்க பாருங்க, பெரிய அளவுல படிக்க வைப்பாங்கன்னு நம்பி விளையாடிட்டு இருக்கான். இவனை படிக்க வைக்க வேண்டாமா? இவனுடைய எதிர்காலத்துக்கு காசு பணம் சேர்த்து வைக்க வேண்டாமா? என்னடி ஆனா உன்னா பையன் பையன் பிலிம் காட்டிட்டு இருக்கிற? பாரு, இன்னைக்கு என்ன பெத்தவங்கள நான் காப்பாத்தினாதான் நாளைக்கு நம்ம புள்ள நம்மள காப்பாத்துவான். புரியுதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான் புள்ளையா? குடும்பத்துக்கு மூத்த புள்ளன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உங்க அண்ணன். அவரு காப்பாத்தட்டும். அவனே அண்டி இப்ப இருக்கிற பெத்தவங்களை காப்பாத்த வேண்டியது ஒவ்வொரு புள்ளையோட கடமை. அதை எங்க அண்ணன் மறந்துருக்கலாம். அத காரணமா வச்சு என்னால ஒதுங்கி இருக்க முடியாது. இந்த பாரு, நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். புரியுதா? எனக்கு புரியறது இருக்கட்டும். உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த வீட்டை விட்டு இங்க எதுக்குங்க வந்தோம்? எதுக்கு வந்தோம்? சண்டை போட்டுட்டு தானே வந்தோம். அதையெல்லாம் மறந்துட்டு சமாதானமா போக சொல்றீங்களா? யாருகிட்ட சண்டை போட்டோம்?
எங்க அப்பா மாட்டியா அவங்களுக்கும் நமக்கு என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கு இல்லையே. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்க அண்ணன். அவன் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு பார்த்தான். சண்டை வந்தது, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்பதான் அந்த வீட்டுல இல்லையே, நாம அந்த வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ எனக்கு நீ எந்த முடிவும் இருக்க கூடாதா? சுய கௌரவம் இருக்க கூடாதா? புருஷன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு உங்க பின்னாடியே வரணும், அப்படிதானே? நான் அப்படியாடி உன்னை நடத்தின? நீ கேட்ட எதுவுமே நான் செய்யல. அவ்வளவு கஷ்டத்திலையும் பையனை கான்வென்ட்ல தான் சேர்க்கணும்னு நீ அடம் பிடிச்ச. நான் சேர்க்கல. இப்ப அவன் படிக்கிற கான்வென்ட் கூட அப்பா வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க நடந்து கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம வரவே மாட்டேன்னு சொல்ற? இந்த பாரு, உன்னையும் நம்ம புள்ளையும் நான் எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரி எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் பாத்துக்கணும். இதன் கடமை. நீங்க 1000 சொல்லுங்க, உங்க அப்பா வீட்டுக்கு வந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. ஓ அப்படியா? சரி, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகத்தான் போறோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி வை, நான் வண்டிக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேலேயும் நீ ஒத்து வரலனா உன்னோட குடும்பம் நடத்துறதுக்கு நான் யோசிக்க வேண்டியது இருக்கும். மனசுல வச்சுக்கோ. கௌரி, வீட்ல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. முறுக்கு அதிரசம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உனக்கும் உன் பிள்ளைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. கௌரி, கௌரி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், ஊமையாட்ட நிக்கிற. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உன் வீட்டுக்காரர் ஏதாவது திட்டினாரா? அதை ஏக்கா கேக்குறீங்க? நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு குடி போணுமா? சொன்னதுல என்ன தப்பு இருக்குக்கா? இந்த மனுஷன் இப்பதான் 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கையில 4 காசு பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படும் போதெல்லாம் தனியா இருந்து இப்ப பணம் சம்பாதிக்கிறப்போ அவங்களுக்கு வாரி கொடுக்கணும்னு சொல்றாருக்கா. இதுக்காக உன் புருஷனை எதிர்த்து பேசுற? அவர் சொன்ன மாதிரியே நாளைக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது. என்னக்கா பேசுறீங்க? அவங்க உறவே வேண்டான்னு தானே ஒதுங்கி இருக்கோம். மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆக்கி போட சொல்றீங்களா? நீயே ஆக்கி கொட்டணும். அவங்கள நீ வேலை வாங்கு. புரியலையா? அவங்களையே நீ மாமனார் மாமியாரா பாக்குற. பைசா செலவில்லாம வேலை பாக்குற அடிமையா நினைச்சுக்க.